வணக்கம். நான் டாக்டர் பி கார்த்திகேயன், கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல். அல்சர் நோய் காமனாக மக்கள் சொல்கிறது, அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். அது அல்சர்னு சொல்லிட்டு பேஷண்ட் வருவாங்க. அது வயிறு வலி சார், வயிறு எரிச்சல் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, எதை சாப்பிட்டாலும் வயிறு கும்முன்னு இருக்குது, ஏப்பம் வர மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க, விக்கல் வருது, எல்லாமே அவங்க அல்சர் நோய் அப்படின்னு ஒரே ஒரு குறியீடோட சொல்லுவாங்க. நம்ம தான் அதை பிரித்து பார்த்து அது அல்சரா இல்லை நான் அல்சர் டிஸ்பெப்சியாவா அப்படிங்கிறது நம்ம தான் அதை பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம அடிக்குவேட் ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு யூஸ்வலாக எண்டோஸ்கோபி செஞ்சு பார்ப்போம். எண்டோஸ்கோபி செஞ்சு பார்க்கும்போது அல்சருங்கும் போது ஒரு மியூக்கோசல் பிரீச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டமக்கில் உள்ள ஒரு மியூக்கோசால ஒரு சின்ன இடத்துல அதோடைய மியூக்கோசா விடுபட்டு போய் ஒரு சின்ன ஒரு அல்சர் மாதிரி உருவாகிறது தான் நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் அல்சர் என்னன்னா டியோடின் அல்சர், அதாவது சிறுகுடலுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள அல்சர் பேர் டியோடின் அல்சர் அப்படிம்போம். இந்த ரெண்டு அல்சர் தான் காமன்லி நம்ம பார்க்குற அல்சர்ஸ். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் வெளிப்படும். ஒன்று என்னன்னா ஹெச் பைலோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ஸ்டமக்கில் இருந்ததுன்னா நாளடைவில் இந்த மாதிரி ஒரு அல்சர் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் வருமா டாக்டர் அப்படின்னா ஹெச் பைலோரி உடைய இன்சிடென்ஸ் 30%. அது நார்மல் நம்ம பாப்புலேஷன் எடுத்து பார்த்தா 10% 30% மக்களுக்கு ஹெச் பைலோரி கிருமி உள்ள இருக்கும். எல்லாருக்கும் அல்சர் வந்துடுறது இல்லை. அதுக்கு சில ஜெனட்டிக் ரீசன் இருக்கலாம், என்விரான்மெண்டல் ரீசன் இருக்கலாம், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரீசன் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து சில பேருக்கு அல்சர் நோயாக உண்டாகும். இந்த அல்சர்னால என்ன ப்ராப்ளம் சார்? வலிக்கும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால் வலி மட்டும் இல்லை. வலி ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள ஒரு குறியீடு, சிம்டம்ஸ் வரும். பட் வலியை தவிர இந்த அல்சர் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ப்ளீடிங் காஸ் பண்ணும். சிவியர் ப்ளீடிங்கே வரும். நமக்கு தெரியாது, திடீர்னு ஹீமோகுளோபின் குறைஞ்சி போய் 3, 4 இந்த மாதிரி ஹீமோகுளோபினோட வருவாங்க நிறைய பேர் நான் பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்டமக் வாலை பெனிட்ரேட் பண்ணி ஓட்டை விழுந்துடும். அது பேர் பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. இமீடியட்டாக சர்ஜிக்கல் பண்ணி அந்த ஓட்டையை நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி உயிர் காப்பத்தாயிரும். ஸோ இது ரெண்டும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன். ப்ளீடிங் ஒன்று, பெர்ஃபரேஷன் ஒன்று. ஸோ ஒரு காரணம் ஹெச் பைலோரிங்கிற பாக்டீரியா. இன்னொரு காரணம் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு காரணம் வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்றதுனால உண்டான அல்சர்ஸ். இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் எப்படின்னா, நம்ம எண்டோஸ்கோப் செய்யும் போது அதில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஹெச் பைலோரி இருக்கான்னு பார்க்கறது. அந்த ஹெச் பைலோரி கிருமி பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது ஹெச் பைலோரினால உருவான அல்சர்ஸ், இல்லைன்னா அதர் காரணங்களால அல்சர்ஸ். இந்த ஹெச் பைலோரி அல்சர் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஹெச் பைலோரி அல்சருக்கு இந்த பாக்டீரியாக்கான வைத்தியம் கொடுத்தால் இந்த அல்சர் முழுமையாக குணமடையும். இன்னொரு டைப் ஆஃப் அல்சர் நான் சொன்ன மாதிரி இந்த வலி நிவாரணினால வர அல்சர்னால ரெக்கரண்டா திருப்பி அந்த வலி நிவாரணி மருந்துகள் உட்கொள்ளும் போது இந்த அல்சர் உருவாக வாய்ப்பு இருக்கு. இது யாருக்கு வரும் அப்படின்னா யூஸ்வலா வலி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வரும். நான் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் சார், அப்போ டாக்டர் கொடுத்தாரு, அதை கொண்டு போய் ஃபார்மசியில் கொடுத்தா மருந்து கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன். இவங்க பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு காரணம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி சேஃபர் ஆல்டர்னேட் இருக்கும், அந்த மருந்துகள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். முழுமையாக குணமடைய ஏதாவது முடியும்னா அதை ட்ரை பண்றதை தவிர வலி நிவாரணி மட்டும் தீர்வாகாது அப்படிங்கிறத உணரல் வேண்டும். வலி நிவாரணம் வர அல்சருக்கு முழுமையான தீர்வு என்னன்னா அந்த மாதிரி மருந்துகள் உட்கொள்ளாது இருக்கிறது தான் அதோட பெஸ்ட் தீர்வு. அதுக்கும் சில மருந்துகள் மாத்திரைகள் இருக்கு. அது அந்த மாத்திரைகளோட சேர்ந்து சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி அல்சர் உண்டாகாம இருக்கும். ஸோ அல்சர் நோய்ங்கிறது ஃபர்ஸ்ட் சாதாரணமாக நமக்கு நினைத்தாலும் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை பற்றி முழுமையாக ஒரு புரிந்து அதுக்கான அடிக்குவேட்டான வழிமுறைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஸோ அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். தேங்க்யூ.